இந்த நாளை நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ಕ್ರಿಸ್ತಸ ಹಂಸೆತಲು ಪ್ರೇಮವಂತಿನ ದವಸೇದ ಬಿಸಿಯಲದ ನಾವು ಸತ್ತಟೆಂಗಿನ ಬಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಕರಣ கர்த்தர் எங்களை ஒரு நாளும் நடத்தி வராரு. ಸ್ವಾಮಿನ ಹಂಸೆ ಸ್ಯಾಮ ದಿನೇಕ ಮಾಪ ಮಗ ಪೆನ್ನು பாருங்க, அதே வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியில சொல்லுது. ಬಲನ ಹಿತೋಪದೇಶ 6ನೇ ಪರಿಚ್ಛೇದ 10ನೇ ವಚನ ಅಂತಿಮ ಕೊಟಸಕ್ಕೆ ಏನವಾ குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ನಿದೋಸ್ಲೆ ವಗುರುವನ ಅತ್ಯ ಕೇಳಕ್ಕೆ ಏನವಾ அப்ப குற்றமற்றவர்களோட ரத்தம் சிந்துற அந்த கை அதை குறித்து கர்த்தர் அருவருக்கிறாரு. ಏ ನಿದೋಸ್ಲೆ ವಗುರುವನ ಅತ್ವಲ್ಟ ವಿರುದ್ಧ ಉನ್ನಹಂಸೆ ಇದೆ ಪಿಲಿಕುಳ್ ಕರಣ ಕೇಳಕ್ಕೆ ಏನವಾ குற்றம் இல்லாமலே ஒரு காரியத்துக்கு பலியாகிறாங்க இல்லையா? ಬಲನ ವ್ಯರತ ಕರನ್ನತಮ ಯಮ್ಕಿಸಿ ದೇಕಟ ಯಾಲ ಬಲಿವೇನವನೇ அப்ப அதை கர்த்தர் அருவருக்கிறார். ಏದೇ ಉನ್ನಹಂಸೆ ಅವೆಲ್ಲ ಪಿಲಿಕುಳ್ ಕರಣವಾ இன்னைக்கு குற்றப்பட்டு ஒரு காரியத்துல குற்றம் செய்த ஒரு காரியத்துல நாங்கள் தண்டனையை அனுபவிக்கிறோம் என்றால் அது நியாயமான ஒரு காரியம். අපි වරද්දක් කරලා ඊට අදාළ දඬුවම අපි ලබා ගන්නනේ ඒක ඇවිල්ලා ධර්මිෂ්ඨ ක්‍රියාවක්. ஆனா குற்றமே செய்யாம ஒரு காரியத்துல அவங்க அதுக்கு பலியாறாங்க, ரத்தம் சிந்தப்படுறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். එයාලා වැරද්දක්ම කරන්නේ නැතුව නිදොස්ලේ වගුරු වෙනවන උන්වහන්සේ දේ පිළිකුල් කරනවා. ஒரு குற்றம் இல்லாம விளக்கிரயம் செலுத்துறது, නිදොස් විදිහට එයාලා ඇවිල්ලා කැපකිරීමක් அப்ப කරනවා. அது எல்லாத்தையும் கர்த்தர் அருவருக்கிறார். ඒ සියල්ල උන්වහන්සේ ඇවිල්ලා පිළිකුල් நீங்க කරනවා. பாருங்க, இந்த இலங்கை தேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா අපේ ලංකා දේශය අපි ගත්තොත් பாருங்க, யுத்த நாட்களை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ඔබේ යුද්ධ දවස් ඇවිල්ලා සිහි කරලා බැලුවොත් எத்தனையோ இன்னசென்ட் பீப்பிள் அப்பாவி ஜனங்கள் அவங்க அந்த யுத்தத்தின் நிமித்தமாய் தங்க உயிரை இழந்தாங்க. අහිංසක බොහෝ අහිංසක ජනතාව ඇවිල්ලා එයාලා නිදොස්ලේ වැගුරුවා. அப்ப அந்த காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் அருவருக்கிறாரு. උන්වහන්සේ ඒ සියල්ල උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ரத்த சிந்து மரித்து போகிறதுக்கு? එයාලා ලේ වගුරලා මැරිලා යන පිණිස ඒ ජනතාව මොනවද அது කළේ? இல்லாதபடி இன்னைக்கு குழந்தை கிடைச்சோன்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அபார்ஷன் பண்றாங்க. ඒ පමණක් නෙවෙයි දරුවන් ලැබුණයි පස්සේ යාලා ගොඩක් අය අබෝෂන් කරනවා. அப்ப அபார்ஷன் பண்ற நேரம் அந்த குழந்தை என்ன செய்யறது, அழிக்கப்படுகிறது. ඒ අබෝෂන් කරනකොට ඒ දරුවව විනාශ වෙලා அப்ப යනවා. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அழிவுக்கு, ரத்த சிந்தப்படுறதுக்கு? ඒ දරුව මොන වරදක්ද කළේ ලේ වගුරුවන පිණිස? இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் பட்டாதபடி ரத்த சிந்தப்படுறதை கர்த்தர் அருவருக்கிறார். මේ වගේ නිදොස් ලේ වගුරුවන දේ උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. அப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் சாபம் வரும். ඒ දේ තුළින් අපිට ශාපයක් එනවා. குற்றம் இல்லாம நீங்க ஒருத்தவங்கள ரத்த சிந்த வைக்கிறீங்க, பலிகாடு ஆக்குறீங்க, விளக்கிரயம் செலுத்த வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாபமாய் எங்களுக்கு மாறிவிடும். ඒ නිදොස් ලේ ඔබ විසේ වගුරුවන ලබනවා නම් ඔබ කරනවා නම් ඒ දේ ඔබට ශාපයක් වෙනස් இது වෙනවා. வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் தெரியாம இருந்திருக்கலாம். මෙතෙක් ඒ දේ ඔබ නොදැනුවත්ව இதை සිටින්න பார்க்கிற පුළුවන්. நீங்க யோசிச்சு பாருங்க. අද බලන ඔබ ඇවිල්ලා සිහි நீங்க කරලා அப்படிப்பட்ட බලන්න. காரியங்களுக்கு ஒத்து போயிருக்கிறீங்க. ඔබ එවැනි දේවල් වලට එකතු වෙලා உங்க සිටියද? கை அந்த மாதிரி காரியங்களை கரப்பட்டு இருக்கிறதா? ඔබගේ දෑත් ඒ දේ තුළින් තිබෙනවද කියලා බලන්න. அந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபிங்க. ඒ දේවල් ඔබ ඇවිල්ලා ප්‍රකාශ කරලා යාඥා அந்த කරන්න. சாபம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடக்கூடாது. ඒ ශාපය ඔබවත් ඔබගේ පවුලත් ඇවිල්ලා අතගස්සන්න හොඳ ஏன்னா නැහැ. அதை கர்த்தர் அருவருக்கிறதுனால தேவ கோபம் உண்டாகும். උන්වහන්සේක පිළිකුල් කරන නිසා දේව කෝපය ඔබ කෙරෙහි එනවා. அதனால இன்னைக்கு தேசத்துல அப்படிப்பட்ட ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கு. දේශයේ වැනි ලේ වැගිරීම සිද්ධ වෙලා அதுக்காக තිබෙනවා. நாங்கள் கண்ணீரோடு கர்த்தாவே எங்கள் தேசத்தின் அந்த பாவத்தை மன்னிங்க, ரத்த சிந்துதலை மன்னிங்கன்னு நாங்கள் ஜெபிக்க ඒ வேண்டும். උදෙසා අපගේ දේශයේ ලේ වැගිරීම ඔබ වහන්සේ කමා කරන්න කියලා අපි යාඥා இன்னைக்கு කරන්න. நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? අද අපි යාඥා කරමුද? எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, අපගේ ශුද්ධ වූ ස්වාමිනී, கர்த்தாவே அப்பா, அநேக ரத்த சிந்துதல், குற்றம் இல்லாதவர்களின் ரத்த சிந்துதல் கர்த்தாவே நடந்திருக்கிறது ராஜா. නිදොස් ලේ ස්වාමිනී බොහෝ දෙනෙක්ගේ නිදොස් ලේ වගුරු වෙලා තිබෙනවා. கர்த்தாவே இந்த தேசத்துல அப்பா அந்த சிந்தப்பட்டிருக்க சுவாமி, දේශය තුළ ඒ ලේ වැගිරීම நீங்கள் සිද්ධ වෙලා තිබෙනවා. தயவாய் மன்னித்து ஒரு மாறுதலை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ වහන්සේ දයාවෙන් කමා කරලා ඔබ වහන්සේ වෙනස්කමක් දකින්න සලස්වන්න இதை කියලා. பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள் மூலமாய் ස්වාමිනී මේ බලන් ඉන්න ඔය ජනතාව තුළින් இவர்கள் அறியாதபடி சில நேரம் அப்பா உங்க குற்றமற்ற ரத்தம் சிந்த ஒரு காரணமாய் இருந்திருக்கலாம். නොදැනුවත්වම මේ නිදොස් ලේ වැගිරීමට මොවුන් හේතුවක් වෙන්න පුළුවන්. அவர்களை நீர் மன்னிப்பீராக.
ස්වාමිනේ ඔවුන්ට කමා கர்த்தாவே කරන්න. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை மன்னிங்க ராஜா. ස්වාමිනේ බාර කරන ජනතාවට කමා කරන්න. இன்னைக்கு சாபம் நீங்க இனி உண்மைக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க. ඒ ශාපයන් නැති වෙලා ස්වාමිනේ ඔබ වහන්සේට අවංකව ජීවත් වෙන්න උදව් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.